எப்பொழுதும் சாப்பிடாமல் துக்கமுகமாக காணப்படுகிறாள். இவைகளை பார்க்கும் பொழுது மிக வேதனையிலே இந்த மனிதன் எல்கானா காணப்பட்டான். ஆனாலும் எல்கானா சொல்லுகிறான், பிள்ளைகளை விட நீதான் எனக்கு மிக முக்கியம், அவர்களை விட நீ எனக்கு சிறந்தவள் என்று சொல்லி அவளை குறித்து மிக மேன்மையாக பேசுகிறான். ஆனாலும் அன்னாள் என்ற அந்த ஸ்திரீக்கு, அந்த பெண்ணுக்கு மிக மனவேதனை, குழந்தைகள் இல்லை என்று சொல்லி. ஒருவேளை இந்த காலகட்டத்திலே நீங்களும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டால், துக்கப்பட்டால், வருத்தப்பட்டால், கஷ்டப்பட்டால், வேதனையோடு துன்பங்களையும் அவமானங்களையும் சகித்தால், இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், தேவனை தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறையும் வராது, எல்லாம் நிறைவாகவே முடியும் என்பதுதான் அந்த செய்தி. சரி, நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அன்னாளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசானப்படுத்தி வந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசானப்படுத்தினால் அன்னாளினுடைய சக்காலத்தி, ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தினால், வெட்கப்படுத்தினால், கஷ்டப்படுத்தினால், கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவு